வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மிளகா போட்டு ஒரு தேங்காய் பால் குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். பஜ்ஜி மிளகா இருந்தா பஜ்ஜி மிளகா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பீன்ஸ் போட்டு இந்த தேங்காய் பால் குழம்பு பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, சோம்பு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கு, 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. பஜ்ஜி மிளகாயை சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து வதங்கட்டும். இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது திக் தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த பாலை இப்போ சேர்த்துட்டு அந்த தேங்காய் பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா வாசனையாக இருக்கும். பஜ்ஜி மிளகாக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாதி சேர்க்குறேன் நான். கொதி வரட்டும். நம்ம தண்ணி தேங்காய் பால் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. அதாவது பஜ்ஜி மிளகா வந்து அதுலேயே வேகும்போது தான் நல்ல, அந்த தண்ணி தேங்காய் பால்லே வேகும்போது தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு. ஸோ வெந்திருக்கு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே தனியா பொடி ஒரு டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுவோம். இந்த சாம்பார் பொடி, தனியா பொடியெலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு அந்த தேங்காய் பாலில் கொதிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணி தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, எப்பயுமே சொல்கிறது தான் நான், நல்ல சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு காரக்கறி நல்லாயிருக்கும், இல்லை சிப்ஸு நல்லாயிருக்கும். அப்படி மிச்சம் இருந்தது அப்படின்னா இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா பீன்ஸ் போட்டு நீங்கள் இதே மாதிரி தேங்காய் பால் குழம்பு பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி மிளகா தான் போடணும்னு அவசியம் இல்லை, பீன்ஸ் போட்டு பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஒரு, அதாவது 2வது தேங்காய் பாலையும் விட்டு நல்ல ஒரு கொதி வந்தாச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் திக் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திக் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ண, முத்து கொதி மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த பஜ்ஜி மிளகால ஏற்கனவே காரம் இருக்கும். ஸோ காரம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், காரம் சாம்பார் பொடியோ இல்லைனா குழம்பு மிளகா பொடியோ இல்லைனா வெறும் வரமிளகா பொடி எது போட்டாலுமே சரி, அந்த பஜ்ஜி மிளகால எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. காரம் எல்லாம் உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். அதேமாரி வெறும் தக்காளி மட்டும்தான் புளிப்புக்கு, புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பிரெட்டு, தோசை, ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு முத்து கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தெரியுதா, லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். மேலாக கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய பஜ்ஜி மிளகா போட்ட தேங்காய் பால் குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் எப்பயும் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன். ஸோ காரக்கறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால காரக்கறி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.